பாகுபலி மாதிரி எல்லாரும் பண்ண முடியாது. பாகுபலி வேற ஜான்ரி, ஓகே, இது வேற. ஒன்னொன்னு டிஃப்ரெண்டா எல்லா படமும் பாகுபலி மாதிரியே அவரால் பண்ணிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? ரொம்ப ஸ்டோரியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா பண்ண முடியாது. நார்மலா சும்மா ஃபேமிலியோட ஃபேன்ஸ்க்கு ரொம்ப நாளா ஆக்ஷன் படம் எடுத்ததுனால இப்போ கொஞ்சம் ஜாலியா பிரபாஸோட டிஃப்ரெண்ட் சைட் பார்க்கணும்னா, பழைய மாதிரி பார்க்கணும்னா சும்மா பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு படம். ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. மத்த ஸ்டார்ஸ் எல்லாம் ஃபுல்லா கமர்ஷியலாவே பண்ணிட்டு இருக்காங்க, இவர் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா பண்றாரு. நல்லா இருந்துச்சு. பிரபாஸோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எப்படி இருந்தது இந்த படத்துல? சூப்பரா இருந்துச்சு. அவர் கம்ப்ளீட்லி ஃபுல்லாவே இருந்தாரு, அதனால சூப்பரா இருந்துச்சு. படம் 3 மணி நேரம் போகுது. லேக் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? லேக் கொஞ்சம் இருக்கு, லேக் இல்லாம இல்ல. பட் வந்து ஓவராலா பார்க்கும்போது இந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அது கொஞ்சம் அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணி பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால புரியல. அது வந்து ஓகே தான். சில சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, சில சீன்ஸ் எல்லாம் அப்படியே ஒரிஜினல் செட்டு போட்டே போட்டிருக்காங்க. பட் சில சீன்ஸ் எல்லாம் ஓகே தான். அது என்ன, இந்த ஹாரருக்கு வரும்போது அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்ப அரண்மனையில எப்படி இருக்கும், மத்த இது ஹாரர்னு வரும்போது அப்படி தெரியாது. பேயின்ட்டு இல்ல, நீங்க படம் பார்த்தனா தெரியும். இந்த படத்துல பிரபாஸ் வச்சு காமெடி பண்ணிட்டாங்க அப்படிலாம் இல்ல. அவங்க ஊர்ல போய் கேட்டு பாருங்க, அவங்க ஊர்ல இது சூப்பரா ஓடும். நேரத்துல இருந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் நிறைய வந்துட்டு இருக்கு. படம் செட் ஆகுது. இல்ல, பாகுபலி மாதிரி எல்லாரும் பண்ண முடியாது. பாகுபலி வேற ஜான்ரி, ஓகே, இது வேற. ஒன்னொன்னு டிஃப்ரெண்டா எல்லா படமும் பாகுபலி மாதிரியே அவரால் பண்ணிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? எல்லா படமும் பாகுபலியும் ஆகாது. நான் வந்து கம்ப்ளீட்லி இந்த கலர்ஃபுல்லா இருக்கும் ஒரு பொங்கல் வைபு, அதுக்கப்புறமா வந்து பிரபாஸ் மூவி ஓகே, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் ஜென்ரலா நான் ஃபேன் தான், அதனால நான் வந்தேன். தமிழோட மியூசிக் ஒர்க் அவுட் ஆக்சுவலி ரொம்ப எலிவேஷனா இருந்தது மூவி, நல்லா இருந்துச்சு. ஹீரோயின்ஸ் சும்மா தான். எந்த மாதிரியான ஆடியன்ஸ் ஓகே, நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். தெலுங்கு ஆடியன்ஸ் தான், கம்ப்ளீட்லி தெலுங்கு ஆடியன்ஸ் தான். பேன் இந்தியா மாதிரிலாம் கிடையாது. ஹிந்தி படத்துல நிறைய ஹாரர் மூவி ஹிட் ஆயிருக்கு அங்க, இந்த மாதிரி காமெடி ஹாரர் மூவி ஹிட் ஆயிருக்கு. சோ தட் ஹிந்திலயும் ஹிட் ஆக சான்ஸ் இருக்கு. படம் ஓகேங்க, ஃபேன்ஸ் பார்க்கலாம். நீங்க வந்துட்டு ஸ்டோரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அப்போ கொஞ்சம் கஷ்டம். நாங்க வந்து எல்லாம் பிரபாஸ் ஃபேன்ஸ், ஸோ எங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் நிறைய இதுல விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபேன்ஸ் பார்க்கலாம், ஸ்டோரிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா. அவரு நல்லா தான் பண்ணியிருந்தாரு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த சீன்ஸ்க்கெல்லாம் மியூசிக்னால தான் கொஞ்சம் அது நல்லா தெரிஞ்சது. ஸோ மியூசிக்லாம் நல்லது. ரொம்ப ஸ்டோரியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா பண்ண முடியாது. நார்மலா சும்மா ஃபேமிலியோட ஃபேன்ஸ்க்கு ரொம்ப நாளா ஆக்ஷன் படம் எடுத்ததுனால இப்போ கொஞ்சம் ஜாலியா பிரபாஸோட டிஃப்ரெண்ட் சைட் பார்க்கணும்னா, பழைய மாதிரி பார்க்கணும்னா சும்மா பார்த்துட்டு ஃபேமிலியோட பொங்கலுக்கு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஸ்டோரியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அப்போ கொஞ்சம் கஷ்டம். இல்ல, பார்ட் 2 இருக்கா, அப்போ பார்க்க வேண்டியதான். ஆமா, அது ஏதோ பார்ட் 2ங்களா, எங்களுக்கும் தெரியல. ஆக்சுவலி ட்ரெய்லர்ல இருந்த சீனே இல்ல, அதுக்கு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தா அதே படத்துல இல்ல. ஸோ அவ்வளோதான். ஆமாங்க, 3 ஹீரோயின். என்ன கொடுத்தாங்க. அதான் ஸ்டார்டிங்ல ஒருத்தங்க இருந்தாங்க, மிட்ல ஒருத்தங்க இருந்தாங்க, அப்புறம் அதான் அப்புறம் 3 பேர் சேர்ந்த மாதிரி காமிச்சாங்க. அவ்வளவுதான். அதுவும் நார்மலா நல்லதா இருந்துச்சு. தமிழ் டப்பிங்ல பார்க்கலாம், தெலுங்குல பார்த்தோம். ஸோ தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது.